வேளாண் பல்கலைக்கழகத்தில் 450க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களை நிரப்புமாறு அதிமுக கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி கோரிக்கை. பல்கலைக்கழக ஆசிரியர்கள், பேராசிரியர்களுக்கு பதவி உயர்வு வழங்குமாறும் பேரவையில் வேண்டுகோள். சூரியனால் பலருக்கும் வேர்த்தது, தற்போது சூரியனுக்கே வேர்த்துள்ளதாக அமைச்சர் வினோத் திமுக மீது மறைமுக விமர்சனம். சூரியனை யாராலும் நெருங்க முடியாது என அமைச்சருக்கு ஓ பன்னீர்செல்வம் ரிப்ளை. எம்எல்ஏவாக இருந்தும் இதுவரை தனக்கு சொந்த கார் இல்லை, வாடகை காரிலேயே வந்து செல்வதாக சட்டப்பேரவையில் விசிக எம்எல்ஏ ஜோதிமணி பேச்சு. தனியாக உதவியாளர் வைத்துக் கொள்ளும் அளவுக்கு வசதி இல்லை என்றும் போக்குவரத்து வசதிக்காக உதவிகள் செய்யுமாறும் கோரிக்கை. சட்டப்பேரவையில் பாடல் பாடி வேளாண் துறை அமைச்சரை பாராட்டிய சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர். தாவேகா எம்எல்ஏ அமைச்சர்கள் அனைவரும் மேஜையை தட்டி உற்சாகமடைந்த நிலையில் குலுங்கி சிரித்த முதலமைச்சர் விஜய். தமிழக பொது பட்ஜெட் மற்றும் வேளாண் பட்ஜெட் மீதான இன்றைய பதிலுரை நிறைவடைந்த நிலையில் சட்டப்பேரவை நிறைவு. நாளை முதல் 4 நாட்கள் விடுமுறைக்கு பிறகு வரும் 17ஆம் தேதி திங்களன்று பேரவை கூடும் என சபாநாயகர் அறிவிப்பு. சர்வதேச இளைஞர்கள் தினத்தை முன்னிட்டு முதலமைச்சர் விஜய் வாழ்த்து பதிவு. நம்பிக்கையின் வெளிச்சமாக மாற்றத்தின் முகவரியாக திகழும் இளைய சமுதாயம் அனைத்து துறைகளிலும் வெற்றி அடையுமாறு வாழ்த்து. சிறுபான்மை பங்களிப்பு திருத்த மசோதா சிறுபான்மையினர் மீது நடத்தப்படும் தாக்குதல் என மக்களவையில் காங்கிரஸ் குற்றச்சாட்டு. தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், சிறுபான்மை நிறுவனங்களை குறிவைக்கும் மசோதாவை திரும்ப பெறுமாறு கோரிக்கை. FCRA எனும் வெளிநாட்டு பங்களிப்பு திருத்த மசோதா சிறுபான்மையினரை குறிவைக்கவில்லை என மக்களவையில் அமைச்சர் கிரண் ரிஜிஜு விளக்கம். நாட்டு மக்களை பாதுகாப்பது ஒன்றே மசோதாவின் நோக்கம் என எதிர்க்கட்சிகளுக்கு பதில். டெல்லியில் மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரியுடன் கனிமொழி MP திடீர் சந்திப்பு. முன்மொழியப்பட்ட தேசிய நெடுஞ்சாலை வழித்தடம் 32 குறித்து ஆலோசனை செய்ததாக தகவல். பெரம்பூர் திருச்சி கிழக்கு தொகுதி தேர்தல் வழக்குகளை நிராகரிக்க கோரி மனு தாக்கல் செய்ய முதலமைச்சர் விஜய் முடிவு. வழக்கு தாக்கல் செய்ய உள்ளதால் கால அவகாசம் வழங்க சென்னை உயர்நீதிமன்றத்தில் கோரிக்கை. அதிமுக எம்எல்ஏக்கள் சுய விருப்பத்தின்படிதான் பதவிகளை ராஜினாமா செய்தார்களா? விசாரணை நடத்தாமல் ராஜினாமை சபாநாயகர் ஏற்றிருக்க கூடாது. 6 அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா விவகாரத்தில் அதிமுக கொறடா தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வாதம். கனிம சுரங்க நடவடிக்கைகளில் நீர்நிலைகள் எந்த அச்சுறுத்தலையும் சந்திக்கக்கூடாது என்ற விதியை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். கனிம வள குவாரிகளுக்கு அனுமதி வழங்கும் முன்பு முக்கியமான விடயங்களை கவனிக்க வேண்டும் என ஆட்சியாளர்களுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. சென்னை, மதுரை, கோவை உள்ளிட்ட 8 இடங்களில் NIA அதிகாரிகள் சோதனை. அந்தமான் பகுதியில் போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் கைதான கும்பல் கொடுத்த தகவலின்படி விசாரணை. தனக்கு எதிரான தேர்தல் வழக்குகளை நிராகரிக்குமாறு முதலமைச்சர் விஜய் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல். முதலமைச்சர் விஜய் பெரம்பூர் தொகுதியில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டதை எதிர்த்து திமுக வேட்பாளர் வழக்கு தொடர்ந்த நிலையில் விசாரணை ஆகஸ்ட் 25ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. சென்னை பெருநகர மாநகராட்சியில் சொத்து வரி உயர்த்தப்படவில்லை என மாநகராட்சி ஆணையர் விளக்கம். சொத்து வரி உயர்ந்ததாக உண்மைக்கு மாறான தகவல்களை நம்ப வேண்டாம் என்றும் அறிவிப்பு. சென்னை, திருவள்ளூர், திருவண்ணாமலை, மதுரை உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு. நீலகிரி, தேனி, மதுரை, சிவகங்கை உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யும் என சென்னை வானிலை மையம் தகவல்.
தாவேக ஆட்சி அமைந்ததிலிருந்து மின் கட்டணம் பெருமளவு அதிகரித்து விட்டதாக சின்னத்திரை நடிகை வைஷாலி விமர்சனம். தாவேக ஆட்சி பொறுப்பேற்ற நாளில் 200 யூனிட் மின்சாரம் இலவசம் என்கிற அறிவிப்பை உற்சாகமாக வரவேற்றாலும் தற்போது தனது கருத்தை திரும்ப பெற்றுக் கொள்வதாக வீடியோ வெளியீடு. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே காமநாயக்கன்பட்டி பரலோக மாதா பேராலய விண்ணேற்பு விழாவை முன்னிட்டு வரும் 14ஆம் தேதி தூத்துக்குடி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிப்பு. விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் ஆகஸ்ட் 22ஆம் தேதி வேலை நாளாக செயல்படும் என மாவட்ட நிர்வாகம் அறிவிப்பு. நெல்லை மாவட்டம் பொன்னாக்குடி அருகே கோயில் திருவிழாவில் அடுப்பே இல்லாமல் பொங்கல் பானை தானாக நிரம்பி வழியும் அதிசயம். நூற்றுக்கணக்கான பெண் பக்தர்கள் கலந்து கொண்டு குலவை எழுப்பி சாமி தரிசனம். எதிர்க்கட்சிகள் எழுப்பும் அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளிக்க தயார். நாடாளுமன்ற வளாகத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேட்டி. டெல்லி ஜந்தர் மந்தர் போராட்டத்தின் சீசன் 2 விரைவில் தொடங்கும் என காக்ரோச் ஜனதா கட்சியின் தலைவர் அபிஜித் திப்கே அறிவிப்பு. தான் நடத்தும் தன்னார்வலர்களை சந்திக்கும் அரங்கம் தர உரிமையாளர்கள் மறுப்பதாக வேதனை. கேரள மாநிலம் திருச்சூரில் சாலையில் சென்ற காரை ஆக்ரோஷமாக துரத்திய யானை. இணையத்தில் வைரலாகி வரும் வீடியோ.